படைப்பினங்கள் மீது அல்லாஹு தஆலா அன்பு காட்டச் சொல்லுகின்றான். அந்த வகையிலே பாருங்கள், இது இலங்கையிலே கொய்யாப்பழம் என்று சொல்லுவார்கள். இந்த கொய்யாப்பழத்தை நான் கொண்டு செல்லுகின்றேன். எங்களுடைய வீட்டிலே ஒரு அழகிய பச்சை கிளி இருக்கின்றது. மெதுவாக அது பேசக்கூடியது. அந்த கிளி உங்களுடைய ஒரு செல்ல பிராணியாக இருக்கின்றது. அதற்கு நான் இதை உணவாக இன்றைய தினம் வழங்க இருக்கின்றேன். காரணம், இது இஸ்லாத்தினுடைய அடிப்படையிலே இந்த செயல்பாடு அமைந்திருக்கின்றது. படைப்பினங்கள் மீது அல்லாஹ் தஆலா அன்பு காட்டச் சொல்வதன் அடிப்படையிலே இதனை நாங்கள் இவ்வாறு தினசரி அவற்றுக்கு நாங்கள் உணவளித்து கொண்டிருக்கின்றோம். தொல்லை மனதில் இல்லை, உள்ளம் ஈந்த உன்புகளை சொல்லும் வார்த்தை இல்லை. உன்னை நினைந்து வாழ்ந்திருந்தால் தொல்லை மனதில் இல்லை. கண்ணும் கல்வும் உன் பெயரை என்றும் மொழியுதே. விண்ணில் தெரியும் பூக்கள் எல்லாம் உன்னை ஓதுதே. கண்ணும் கல்வும் உன் பெயரை என்றும் மொழியுதே. விண்ணில் தெரியும் பூக்கள் எல்லாம் உன்னை ஓதுதே. உந்தன் நாட்கள் தெரியுது என் ரகுமானே. எந்த முடிவை சுவனமாக்கி தருவாயே. நிலவும் வானும் சொல்கிறது எந்த நாயனை. நிலமும் காற்றும் சொல்கிறது வல்ல இறைவனை. வீடு இணை இல்லை, கேளை எனதில் உள்ளை. அல்லாஹ் உந்தன் கருணை ஒன்றே நான் வாழும் எல்லை. நிலவும் வானும் சொல்கிறது எந்த நாயனை. நிலமும் காற்றும் சொல்கிறது வல்ல இறைவனை. வீடு இணை இல்லை, கேளை எனதின் உள்ளை. அல்லாஹ் உந்தன் கருணை ஒன்றே நான் வாழும் எல்லை. வானம் உந்தன் சொந்தமே, பூமி உந்தன் சொந்தமே. எனது உயரும் உடலும் உந்தன் அறிவை எனக்கு சொல்லுமே. யாரே யாவதோ யா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். வானம் உந்தன் சொந்தமே, பூமி உந்தன் சொந்தமே. எனது உயரும் உடலும் உந்தன் அறிவை எனக்கு சொல்லுமே. ஓடி வரும் நீரருவி உந்தன் அருளில்